பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மக்களை நாளை விஜய் சந்திக்க இருக்கும் நிலையில் விஜய் சந்திப்பு எங்கே நிகழ இருக்கிறது என்பது தொடர்பாக மீண்டும் சிக்கல் எழுந்திருக்கிறது. தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் வழங்க கேட்கலாம். தன்ராஜ் வணக்கம். தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். தன்ராஜ், பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்ட குழுவினரை கிராம மக்களையும் ஏகனாபுரத்திலே சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் நாளை விஜய் அவர்கள் தாவேகனுடைய கட்சித் தலைவர் விஜய் அவர்கள் சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையிலே அந்த போலீசார் அந்த பகுதியில் இருக்கின்ற அம்பேத்கரில் தேர்தல் நடப்பதற்கு அனுமதி வழங்காமல் தனியார் திருமண மண்டபத்தில் அந்த சந்திப்பை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர். இருந்தாலும் இந்த போராட்ட குழுவினரும் தாவேக கட்சியினரும் அந்த அம்பேத்கர் திடலில் மட்டும்தான் இந்த சந்திப்பு கூட்டத்தை நடத்துவோம் என தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். இந்த நிலையிலே காலை முதலே இந்த இடம் தேர்வான ஒரு இழுபறி நீடித்து வருகிறது. தொடர்ந்து இங்கிருந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் முறையிட்டு விட்டு திரும்ப மீண்டும் அந்த அம்பேத்கர் திடலை சரி செய்வதற்கான பணியில் ஈடுபட்டு வந்தனர். தற்போது மீண்டும் இந்த சர்ச்சையை வெடித்து தற்போது மீண்டுமே இந்த தனியார் திருமண மண்டபத்தில் தான் நடத்த வேண்டும் என்று அறிவிப்பு வெளியிட வேண்டும் என்று போலீசார் வலியுறுத்தி வருகின்றனர். அந்த நிலையிலே தற்போது தாவேகனுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் தன்னுடைய கட்சி நிர்வாகிகள் மற்றும் போராட்ட குழுவினர் பரந்தூர் விமான நிலைய போராட்ட குழுவினர் தற்போது காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கண்காணிப்பாளர் சண்முகத்திடம் முறையிட்டு வருகிறார். தொடர்ந்து அந்த அம்பேத்கர் திடலில் தான் இந்த போராட்ட சந்திப்பு கூட்டத்தை நடத்துவோம் என வலியுறுத்தி அதற்கான அனுமதியை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வருகிறார். இது தற்போதைய நிகழ்வாக இருக்கிறது. தொடர்ந்து காலை முதலே போலீசார் அது குறித்து எந்த விதமான அறிவிப்பையும் வெளியிடாமல் மௌனம் காத்து வருவது தாவேக நிர்வாகிகளிடையே பெரும் பதற்றத்தை ஏற்படுத்துகிறது. மேலும் அந்த பகுதியிலே அனுமதி வழங்காவிட்டால் தொடர்ந்து நாளை அவர்கள் உண்ணாவிரதம் மேற்கொள்வோம் என ஒரு முடிவையும் எடுத்திருக்கிறார்கள். இது கூடுதலான ஒரு தகவலாக இருக்கிறது. தொடர்ந்து இந்த பகுதியில மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கூட தற்போது தாவேகனுடைய நிர்வாகிகள் இங்க வந்து கொண்டிருக்கிறார்கள். இது தற்போது நிகழ்வாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தனராஜ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.